ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம், வாரிசு சான்று. ஸோ இந்த வாரிசு சான்று ஃபஸ்ட்டு எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த வாரிசு சான்று அப்படிங்கிறது ஒரு பெரியவர் அப்பாவோ அல்லது அம்மாவோ யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகன் அல்லது மகள்களுக்கு அவங்களோட அந்த சொத்துக்களோ அல்லது வேறு ஏதாவது ஒன்றோ அவங்களுக்கு சேரணும் அப்படின்னா இந்த வாரிசு சான்று, நாங்கள் தான் லீகலான வாரிசுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கக்கூடியது இந்த வாரிசு சான்று அப்படிங்கிறது. இந்த வாரிசு சான்று நீங்கள் அவங்க இறந்துருப்பாங்க, பெரியவங்க இறந்துருப்பாங்க, பட் நீங்கள் வந்து எடுக்காமல் விட்டுருப்பீங்க. அந்த சூழ்நிலையில் உங்களால் எடுத்திருக்க மாட்டீங்க, வெறும் இறப்பு சான்று மட்டும் வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ அப்படி இறப்பு சான்று வாங்கி வச்சுட்டு 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு அப்படின்னா ஸோ அது எப்படி எடுக்கிறது வாரிசு சான்று ஆன்லைன் மூலமாகவே அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இனிமேல் நீங்கள் ஆன்லைன் மூலமாக வாரிசு சான்றுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ₹1 கூட நீங்கள் செலவு பண்ணாமல் வெறும் 3 to 5 நாட்கள்லேயே நீங்கள் வாரிசு சான்று ஆன்லைன் மூலமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இந்த காணொலி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுபோக பார்த்திங்கன்னா ஸோ நோட்டரி வைக்கில்ட்டிருந்து எப்படி நம்ம அந்த அஃபிடவிட் வாங்கிறது, அந்த அஃபிடவிட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆன்லைன் மூலமாக என்ன ப்ரொசீஜர் இதை பார்த்து நீங்களே பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அப்ளையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போஸ் அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா நாங்களும் அந்த சர்வீசஸை உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். கடைசியில் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இதை மொபைல்லையும் அப்ளை பண்ணலாம் அல்லது பிசி, லேப்டாப், டெஸ்க்டாப் எந்த யூஸர்னாலும் அப்ளை பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு TNEGA அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ TNEGA டைப் பண்ணிங்கன்னா டிஎன் சேவை, இந்த ஃபஸ்ட்டு மின்னாளுமை இயக்குநரகம் தமிழ்நாடு மின்னாளுமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பயனாளர் உள்நுழை அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை போட்டு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நான் இந்த பேஜுக்கு ஃபஸ்ட்டு வரேன் அப்படின்னா நியூ யூசர் சைன்அப் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. இதை கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களோட பெயர், உங்களோட டிஸ்ட்ரிக்ட், உங்களோட தாலுக்கா, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட மின்னஞ்சல் முகவரி, உங்களோட ஆதார் கார்டு நம்பர், அப்புறம் நீங்களே செட் பண்ணக்கூடிய ஐடி, அதேமாதிரி பாஸ்வேர்டை கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஸோ சைன்அப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைன்அப் ஆயிரும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் போட்ட அதே யூசர் ஐடி இங்கே இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கங்க, பாஸ்வேர்டு நீங்கள் கரெக்டாக கொடுத்துங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சிருச்சு. நான் இப்போ லாகின் பண்ண போகிறேன். ஹோம் பேஜ் வந்தாச்சு, இதில் வந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லாகின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ லாகின் பண்ணி வந்துட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீசஸ் அப்படின்னு இருக்குது, அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதான் டேஷ்பார்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் அப்படின்னு இருக்குது, ஏபிசிடியில் ஆர் தான் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். ஸோ ஆர் கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ், இந்த மாதிரி பல்வேறு விதமான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் அப்படியே நான் அடுத்த பேஜுக்கு வரேன். அடுத்த பேஜ் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் 114 அப்படிங்கிறதா லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாரிசு சான்று 114. ஓகேங்களா? அதை நான் ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த விண்டோவில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாரிசு சான்று அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு கம்பல்சரி கேன் அப்படிங்கிறது தேவைப்படும். சப்போஸ் உங்களுக்கு கேன் நம்பர் தெரியல, ஒருவேளை கேன் நான் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கேன் வந்து புதுசாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம அதுக்கான வீடியோ செப்பரேட்டாகவும் நம்ம போட்டிருக்கோம், கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டெத் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் அல்லது இது எல்லாமே ப்ரூஃப் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே தேவைப்படும். நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது இதுலேயே ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நான் ப்ரொசீட் கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கேன் வச்சுருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட கேன் நம்பரை என்டர் பண்ணிக்கலாம், அல்லது நம்மளோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி கூட நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். அல்லது நான் புதுசாக கேன் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன்னா ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வழிமுறைகளில் ஸோ நீங்கள் கேன் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். அந்த வீடியோ நான் மேலே கார்ட்ஸில் ப்ளஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ இப்போது என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்து நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ நான் சர்ச் பண்ணது பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு கேன் நம்பர் இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை ஓகே கொடுக்குறேன். அதை ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் வந்தது ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும், அல்லது இங்கே நம்ம கேன் வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எடிட் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் இப்போ ப்ரொசீட் கொடுத்துட்றேன். ப்ரொசீட் கொடுத்தும் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேண்டோட நேமு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும், ஹஸ்பண்ட் நேமு, அதே மாதிரி அவங்களோட மதர் நேமு, இந்த மாதிரி ஃபாதர் நேமு, இது எல்லாமே இருக்கும், ஆதார் நம்பர் இருக்கும். ஸோ சில டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன். சரிங்களா? நீங்கள் பாருங்கள், அடுத்தது வெதர் த அப்ளிகண்ட் இஸ் மேரிட் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்ளிகண்ட் மேரிட்னா எஸ்னா எஸ் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெதர் த அப்ளிகண்ட் இஸ் பேரண்ட் ஆஃப் டிசீஸ்டு அப்படின்னு இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து இறந்தவரோட
அதாவது அப்ளிகண்ட் வந்து இறந்தவங்க வந்து பெற்றோரா அப்படின்னு கேட்குது, அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. அடுத்து இஃப் லீகல் கார்டியன் அப்டைன் எனி சர்டிஃபிகேட், லீகல் கார்டியன் யாராவது சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்களன்னா நோன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் தற்போதைய முகவரி, அதுக்கப்புறம் பர்மனெண்ட் அட்ரஸ் ரெண்டுமே இருக்கும். ஸோ ரெண்டுமே ஆல்ரெடி டீட்டெயில் ஃப்ரிட்ஜாக இருக்கும், ஏன்னா கேன்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதை நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. அப்படியே நான் ட்ராப் டவுன் வரேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இது எல்லாமே இருக்கும். நம்ம அதை எதுவும் டச் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. அடுத்தது இறந்தவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அப்படியே எல்லாமே ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்களோட நேம் ஃபில் பண்ணிக்கணும். அதே மாதிரி அவங்களோட ஜெண்டர் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நம்ம பண்ணிக்கணும். அதே மாதிரி மெரிட்டல் ஸ்டேட்டஸ், அவங்க வந்து மேரிடா அன்மேரிடா. ஸோ மேரிட்னா மேரிட் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் ஃபாதர், நேம் ஆஃப் த யார் இறந்தாங்களோ ஸோ அவங்களோட ஃபாதர் நேம் வேணும். ஸோ அதே மாதிரி அவங்களோட மதர் நேம் வேணும். பிளேஸ் ஆஃப் டெத்துன்னு இருக்கும். அதே மாதிரி டெத் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம என்டர் பண்ணிக்கிறோம். சரிங்களா. அதே மாதிரி தாயோட பெயர், தந்தையின் பெயர் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துங்க, இறந்தவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்டர் பண்ணுறோம். அதாவது அவங்களோட நேம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில், அதே மாதிரி அவங்களோட ஜெண்டரு, ஸோ அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சா அல்லது 2 ஒய்ஃப் இருக்காங்களா, மனைவி இருக்காங்களா அப்படின்லாம் கேட்கும். அதே மாதிரி அவங்க மனைவி உயிரோடு இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கா, இது எல்லாமே கேட்பாங்க. அதே மாதிரி அவங்க ஃபாதரோட, இறந்தவங்க ஃபாதரோட டீட்டெயில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அதே மாதிரி மதரோட டீட்டெயில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அதே மாதிரி அவங்க எங்கே இறந்தாங்க, வீடுனா வீடு ஹோம்னு போட்டுருங்க. அதே மாதிரி அவங்களோட டேட் ஆஃப் டெத்து, அவங்க எந்த டேட்டில் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு இறப்பு சான்றிதழ் இருக்கும். அதுபோக டெத் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். அந்த டெத் சர்டிஃபிகேட் நம்பர், அதாவது ஆன்லைனில் எடுத்திருந்தால் டெத் சர்டிஃபிகேட் நம்பர் டிஎன் அப்படின்னு வந்திருக்கும். ஒருவேளை அவங்க முன்னே எழுதி கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ மேலே அவங்க ஒரு பேனாவில் எழுதி கொடுத்துருப்பாங்க. அது போக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எந்த வருஷம் எந்த டேட்டில் ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதெல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ இறந்தவங்களோட டீட்டெயில் முடிஞ்சது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இறந்தவங்க கடைசியாக எந்த முகவரியில் வசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும். அவங்களோட ஆதார் கார்டு இருந்ததுன்னா அந்த ஆதார் கார்டு படி நீங்கள் ஸோ அந்த டீட்டெயிலெலாம் வந்து நிரப்பிடுங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களோட ஸ்டேட்டு, உங்களோட டிஸ்ட்ரிக்டு, தாலுக்கா, ரெவென்யூ, கிராமம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரீட் நேமு தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அதே மாதிரி அவங்க ஃப்ளாட் நம்பரு, டோர் நம்பரு, அதே மாதிரி அவங்க அஞ்சல் கோடு, இதெல்லாமே நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லீகல் ஹேர்ஸ் ஆஃப் டிகேஸ்ட், அதாவது இறந்தவங்களோட யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாரிசுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை போடணும். ஸோ அதில் 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா. நான் அது எல்லாமே உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இறந்தவங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். அப்படியே நான் ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் வந்து லீகல் ஹேர்ஸ் ஆஃப் டிகேஸ்ட், அதாவது இறந்தவங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வாரிசாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்தவங்களுக்கு நம்ம அதை என்டர் பண்ணுறோம். வெதர் தே ஆர் எனி லீகலி அடாப்டட் ஹேர், அதாவது தத்தெடுத்து வாரிசுகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னா எஸ்னே எஸ் கொடுத்துருங்க, நோனா நோ கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஸோ தத்தெடுத்த வாரிசுகள் அப்படின்னா உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது தத்தெடுத்திருந்தாங்கன்னா ஸோ நீங்கள் எஸ் தான் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ நான் இப்போது எத்தனை வாரிசுகள் இருக்காங்களோ அவங்களோட நேமு 1 by 1 கொடுக்கணும். அவங்களோட ஏஜ், அதே மாதிரி ஸோ அவங்க என்ன ஆகுது, அதாவது குழந்தைங்க என்ன ஆகுது, அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெரிட்டல் ஸ்டேட்டஸு. ஓகேங்களா. ஸோ அவங்களோட திருமண நிலை. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போது லீகல் ஹேர்ஸ் ஆஃப் த டிகேஸ்ட், அதாவது இறந்தவங்களோட வாரிசுகள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேமு, அவங்களோட ஏஜ், அவங்களுக்கு இறந்தவங்க என்ன உறவு முறை, அதே மாதிரி அவங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸு, அவங்க உயிருடன் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம அத்தனை பேர்த்தையும் வந்து இதில் காட்டிக்கணும். சரிங்களா. ஸோ அவங்களோட ஏஜ் எல்லாமே கரெக்டாக போட்டணும். கரெக்டாக போட்டதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஸோ ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். சொன்னதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம அப்லோட் பண்ணணும், அதை எல்லாமே நம்ம டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். சரிங்களா. இப்போ பாருங்கள், நம்ம லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு அட்ரஸ் ஆஃப் த deceased வேர் ஹிட் ஆர்டினரி ரெசிடெட் பிஃபோர் டெத், அதாவது இறந்தவங்க அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் ஃபஸ்ட்டு மேண்டேட்ரி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அல்லது பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, வாட்டவர், நீங்கள் ஆதார் கார்டே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. மேலேயும் ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம், ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூணாவது பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆல் த சில்ட்ரன், அதாவது குழந்தைகளோட சில்ட்ரன், அவங்களோட பையன் அல்லது மகன் அல்லது மகளோட பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆதார் கார்டே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ மேண்டேட்ரி பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது, டிசி கிடையாது. ஏன்னா அவங்க படிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஆதார் கார்டே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டெத் சர்டிஃபிகேட் வேணும். ஸோ இறந்தவங்களோட டெத் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகன்ட்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபார்மை நம்ம டவுன்லோட் பண்ணி ஸோ அதில் ஃபோட்டோ ஒட்டி, அதே மாதிரி அவங்களோட கையெழுத்து, யார் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களோட ஃபோட்டோ ஒட்டி அவங்களோட கையெழுத்தை நம்ம கொடுத்துட்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட்ஸ்,
அதாவது பேரண்ட்ஸ், இவங்களோட பேரண்ட்ஸ், இறந்தவங்களோட பேரண்ட்ஸு, அதே மாதிரி அவங்க ஒய்ஃபு, ஸோ இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கான அஃபிடவிட் அப்படிங்கிற சொல்லி வாங்கணும். ஸோ அந்த அஃபிடவிட் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலும் சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 ரூபா பாண்டு. ஸோ இந்த பாண்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை டைப் பண்ணி நோட்டரி வெஹிக்கிள்கிட்ட நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம யார் வாங்குறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதெல்லாமே இருக்கும். அப்படியே கீழே வரேன் பாருங்கள், பிராமண பத்திரிக்கை, என்ன மாவட்டம், என்ன வட்டம், இது எல்லாமே இருக்கும். ஸோ யார் அப்ளை பண்ணுவீங்க, அதாவது குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்காங்க, மகன் 2 பேர், மகள் 2 பேர்னு யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவங்கள யார் வந்து பாண்டு வாங்குறாங்களோ ஸோ அவங்களோட டீட்டெயில் தான் இதில் இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி முன்னாடி சிக்னேச்சர் வாங்கணும். ஸோ நோட்டரி வெஹிக்கிள்கிட்டையும் நம்ம சைன் வாங்கிடணும். சரிங்களா? அப்படியே அடுத்த பேஜ் வரேன். பார்த்தீங்க அப்படின்னா எனது தந்தையார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த டேட்டில் இறந்தாங்க, அவரது இறப்பு பதிவு செய்யப்பட்டது. ஸோ தந்தையாரோட அப்பா அம்மா அதே மாதிரி ஒய்ஃபோட இறப்பு வந்து பதிவு செய்யலை, எங்களோட அறியாமையினால் பதிவு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்கள் தான் மகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேமு. ஸோ இவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் மட்டும், நான் 4 பேர்னு இருக்குது, 4 பேர் மட்டும் சட்டப்படியான வாரிசுதாரர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ வேறு யாரும் ஆண் பெண் வாரிசுதாரர்கள் மனைவியோ வேறு யாரும் இல்லை, உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம சைன் பண்ணி நோட்டரி வெஹிக்கிள்கிட்ட சைன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே சைன் பண்ணி ஸோ இந்த டேட்டில் நம்ம சைன் வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஸோ அந்த இறந்தவங்களோட அப்பா அம்மா இறந்துருப்பாங்க, அவங்க ஒய்ஃப் இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு ப்ரூஃப் மாதிரி. ஓகேங்களா? அஃபிடவிட் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு. ஸோ இறந்தவங்களோட ஆதார் கார்டை நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 200 KBக்குள்ளே இருக்கணும். ஒருவேளை அவங்களோட ஃபோட்டோ அண்ட் சைன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 50 KBக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? நான் 1 by 1 அட்டாச் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டுக்கு ஆதார் கார்டு கொடுத்துட்டு அவங்களோட அட்ரஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி ஆதார் எதுனாலும் கேட்குறாங்க, அதையும் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாரிசுதாரர்கள் யாரோ அவங்களோட ஆதார் கார்டு நம்ம கொடுத்தாச்சு. எல்லாத்தோட ஆதார் கார்டு கொடுக்கணும். 4 பேர் இருக்காங்க வாரிசுதாரர் அப்படின்னா அந்த 4 பேர்த்தோட ஆதார் கார்டு அட்டாச் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்களோட டெத் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது நம்ம மேலேயே டவுன்லோட் பண்ணிக்குவோம். அதில் ஃபோட்டோ ஒட்டி நம்மளோட சைன் போட்டு நம்ம அதையும் அப்லோட் பண்ணோம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த அஃபிடவிட் நம்ம நோட்டரி வெஹிக்கிள்கிட்ட வாங்குறோம் பார்த்தீங்களா, ஸோ இது எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம பேமெண்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பேமெண்ட் பண்ணியாச்சு. ஒரு பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இது ரீடைரக்ட் ஆகும். அப்படின்னா நம்ம பிரிண்ட் ரெசிப்ட் அப்படின்னு இருக்கும், நாங்கள் பிரிண்ட் ரெசிப்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? பிரிண்ட் ரெசிப்ட் கொடுத்தோம்னா அந்த ஒப்புகை சீட்டு நமக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். அதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 114 அப்படிங்கிற நம்பரில் வாரிசு சான்றிதழ் அப்படிங்கிறது நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப கம்மியான கட்டணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வாரிசு சான்று எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதன் வழிமுறைகள் மூலம் பார்த்திங்க அப்படின்னா நீங்களும் 10 வருஷம் 15 வருஷம் ஆயிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நோட்டரி வெஹிக்கிள்கிட்ட அஃபிடவிட் வாங்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம சொன்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிங்க அப்படின்னா 3 to 5 daysலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வாரிசு சான்று அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற காரணம் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருக்கிற மக்கள்